பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயல்பாவே அவங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், கனவு இது எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்ப தனுசு ராசிக்கு இயல்பாவே வெற்றி உண்டு. அவங்களோட குறிக்கோள், எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாமே இந்த பராபவ ஆண்டு அவங்களுக்கு பல வருடமாக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், அங்க வேலை பார்க்கறேன், தொழில் ரீதியா அங்க இருக்கேன், ஆனா கூட எனக்கு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் மன வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக குரு பார்வை அந்த 3ஆம் அதிபதியாகிய சனி பகவானுக்கு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தித்து செயல்படும் ராசிகள்ல தனுசு ராசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா இலக்கை நிர்ணயித்து பயணிக்கக்கூடியவர்கள். அதாவது தனுசு அப்படிங்கிறது வில்லுங்க. ஒருத்தவங்க ஒரு வில்லை எழுதணும்னா, ஒரு அம்பு கொடுக்கணும்னா அவங்க இலக்கை நிர்ணயிக்கணும். இந்த பாயிண்ட்ல தான் நம்மளோட அம்பு போய் சேரணும் அப்படின்றத இலக்கை நிர்ணயிச்சுதான் அவங்க செயல்படணும். இயல்பாவே அவங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், கனவு இது எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த குறிக்கோளை மட்டுமே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த குறிக்கோளை மட்டுமே நோக்கி பயணிப்பாங்க. எப்பயுமே இந்த குறிக்கோள், லட்சியம் இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே வெற்றி கிடைக்குமா? அப்ப தனுசு ராசிக்கு இயல்பாவே வெற்றி உண்டு. அவங்களோட குறிக்கோள், எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாமே இந்த பராபவ ஆண்டு அவங்களுக்கு வெற்றியை தரும். இவங்களுக்கு வருடத்தோட தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அவங்களுக்கு பலம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. இப்ப குரு பகவான் 2/6/2026 அன்னைக்கு 8ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. அதாவது ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல போய் உச்சமடைய போறாரு. அவரை 4ஆம் அதிபதியாகி அஷ்டமஸ்தானத்துல உச்சமடைகிறாரு. சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக தான் பலன் பெறுவாரு. இப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 5/12/2026 அன்னைக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்குள்ள வரப்போறாரு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்துக்குள்ள போக போறாங்க. இது என்ன விதமான ரியாக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும்? ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறையலாமாங்க? எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் வரும் இல்லையா? ஒரு கிரகம் உச்சமடைகிறதுங்கிறது சிறப்பான விஷயமாக இருந்தால் கூட ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைய போறாரு. அடுத்து ஒரு 6 மாசத்துல கேது பகவான் வேற அங்க வர போறாரு. அப்ப நமக்கு என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்ற இயல்பான ஒரு மனக்கவலை, மனசஞ்சலம் இருக்கும் இல்லையா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் மறைந்தால் கூட உங்களுக்கு அவரோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் சிறப்பாக பலனை தரும். ரெண்டாவது உச்ச கிரகம் அபரிமிதமான சுபபலன்களை கொடுக்கும். இது 2, 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 12, 2, 4 இந்த 3 இடங்களும் குரு பகவான பார்வையில பதிய போகுது. அப்ப 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது சுபவிரயங்கள் அதிகமாகும். அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் மறைந்தால் கூட அவரோட பார்வை 12, 2, 4ஆம் இடத்துக்கு படுது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுபவிரயத்தை சொல்றதுங்க. அது மாதிரி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில வாழ்க்கையை சொல்றது. பல வருடமாக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், அங்க வேலை பார்க்கறேன், தொழில் ரீதியா அங்க இருக்கேன், ஆனா கூட எனக்கு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் மன வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும், அங்கே நீங்க செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாயிரும். வருமானம் அப்படின்றது சொல்றது 2ஆம் இடம் தான். குடும்பத்தை சொல்ற இடமும் 2ஆம் இடம் தான். இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வருமானங்கள் வரும். பல வருடமாக நான் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட போதிய பணம் இருக்கு, ஆனா கூட எனக்கு சொத்து அமையலன்னு வருத்தமா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த பராபவ ஆண்டு சொத்தை நிச்சயமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது மாதிரி தாயோட ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னு இப்ப படுக்கையில உங்க தாயா இருந்தால் கூட அவங்க நல்லபடியா இருந்துச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும்.
மாணவர்களுக்கு வந்து ஏதாவது அரியர்ஸ் பாடம் இருந்தால் அதை வந்து எழுதி முடிக்கலாம். சில பேர்லாம் நீட் எக்ஸாமுக்காக வந்து ஒரு வருஷம் வந்து படிப்பு வந்து பிரேக் ஆக முடியலையா, +2 முடிச்சுட்டு அவங்கெல்லாம் இப்போ விரும்பிய அந்த மெடிக்கல் சீட்டே கிடைச்சி அதில் போய் நீங்கள் வந்து ஷைன் அப் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தன்னோட 3ஆம் பார்வையால 6ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு, 7ஆம் பார்வையால 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் பார்வையால வந்து ராசியை வந்து பார்ப்பாரு. ராசியை வந்து நெகட்டிவ் பிளானட் வந்து பார்க்கறது வந்து நல்லதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அது வந்து சில விதமான குறைபாடுகளை கொடுத்தா கூட, திட்டமிடுதல்கள் ஏதாவது ஒரு மனசஞ்சலத்தை கொடுத்தா கூட, அவரே உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியாகி 3ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு வந்து நிறைய சாதகமான பலன்கள் வந்து நடக்கும். குறிப்பாக வந்து 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பம், நல்ல குடும்பம் வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க. அதாவது சில பேர் நல்ல குணசாலியா வந்து இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான வரன் வராது. இப்போ உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரன் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம், உடன்பிறந்தவங்களை வந்து சொல்றது, திட்டமிடுதலை வந்து சொல்றது, பாகப்பிரிவினையை சொல்றது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து குரு பார்வை வந்து அந்த 3ஆம் அதிபதியாகிய சனி பகவானுக்கு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி குருவும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குருவும் கேதுவும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துக்கு வந்து ராகு வந்து இருக்கிறாரு. அதாவது எப்பயுமே வந்து மறைவு ஸ்தானங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னா கூட, குடும்பஸ்தானத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய பலன் வந்து இல்லை. அப்ப சம்பந்தம் இல்லாத ஒரு நபரால உங்க குடும்பத்துல ஏதாவது குறுக்கீடு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் கூட குடும்ப விஷயத்தை போய் நீங்க வந்து சம்பந்தம் இல்லாத நபர்கள் கிட்ட போய் பேசக்கூடாது. சில பேர் வந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா வேலை பார்க்குற இடத்துல போய் வந்து பேசுவாங்க. இது வந்து ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல சம்பந்தம் இல்லாத நபர் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து அவங்க வந்து உங்க வாழ்க்கையை வந்து சிதைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப யாருகிட்ட நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு அறிஞ்சு நீங்க பேசும்போது இந்த ராகுவால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தாது. வழிபாடுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே வந்து தனுசு ராசியினர் வந்து 9 குடையவன் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி சூரியன் அப்படின்றதுனால தினமும் வந்து ஆதித்ய ஹிருதயம் வந்து அவங்க வந்து கேட்கணும், இல்லைன்னா வந்து படிக்கணும். அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானமாக இருந்தா கூட, அந்த பாக்கியாதிபதி சூரியனாக இருந்தால் கூட இவங்க வந்து மலை மேல உள்ள சிவன் கோயிலுக்கு அடிக்கடி வந்து போகணும். போயிட்டு வரும்போது அவங்க ஜாதக ரீதியா என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்தா கூட அது வந்து சரியாகும். அதுவும் இந்த பராபவ ஆண்டு குரு உச்சம் பெறக்கூடிய இந்த ஆண்டு இவங்களுக்கு சிவ வழிபாடு, அதுவும் மலை மேல் உள்ள கோயில சிவனை வழிபாடு பண்ணும்போது அபரிமிதமான வாழ்வியல் முன்னேற்றம் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதுபோல நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி.